ஊருக்குள்ள திருட்டு பையன் ஓட்டு கேட்டு வாரா மச்சான், அப்பம் பேர சொல்லி தலைவன் மச்சான். ஒரு கோர பசியோட நாட்ட சொரங்கத்தான் போய் சொல்லி வாரா மச்சான். ஸ்டாலினுக்கு போடு ஓட்டு, நமக்கு நாமே வைக்கும் வெட்டு. இப்போ இந்த தத்தி, நாளைக்கு உதயநிதி. தமிழ்நாட்டையே குடும்ப சொத்தாக்கிடுவான், இதை விடக்கூடாது மச்சான். என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினெட்லி. ஏப்ரல் ஃபூல். அடுத்தது அமைச்சர் அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்துக்கலாமா? நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் இப்பதான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கேன். அதனால எனக்கு வேணாம் தான் சொல்லுவேன். தலைவர் அந்த மாதிரி ஒன்றும் பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏப்ரல் ஃபூல். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. ஏப்ரல் ஃபூல். சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு. தகப்பா எங்க போறீங்க? ரெகுலரா பஸ்ல போறீங்களா? ரொம்ப பிடிக்கும் சார். இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துல தமிழ்நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படாம தான் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இவங்க வாக்குறுதியை கொடுத்தாங்க. வாக்குறுதியை கொடுத்தது எல்லாம் நிறைவேற்றினாங்கன்னா கண்டிப்பா இல்ல. பாதிக்கப்பட்டவனா சொல்றேன், சட்ட ஒழுங்கு இந்த ஆட்சியில அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்து வரவங்க மக்களுக்கு நல்லது பண்றவங்களாகவும் சொல்றதை செய்யறவங்களாகவும் அதே மாதிரி சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறவங்களாகவும் வேலை வாய்ப்புகளை அதிகமா உருவாக்கி தரவங்களா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு ரொம்ப கம்மியா தான் போயிட்டு இருக்கு. நிக்கிறப்ப மாசம் கட்ட சொல்லி சொன்னாரு. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நீங்க கட்டிக்கங்க, உங்களுக்கு கூட வராதுன்னாரு. இப்போ அவர் அதையும் செயல்படுத்தாம மேற்கொண்டு ஏத்திட்டாரு. முன்னால 500 கட்டின இடத்துல இன்னைக்கு 1000 1200 1000 கட்டின இடத்துல 2000 2500 கட்டுறோம். பரவாயில்லங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேலே அது யாரும் சொல்ல முடியாது. வந்தால் தானே நல்லா புரட்சி செய்ய இருக்காங்க. எந்த கட்சி வந்தாலும் என்ன நம்ம உழைச்சாதான் சம்பளம். இந்த முதலமைச்சர் வந்தது இந்த 50,000 தாலி தங்கத்தெல்லாம் எடுத்துட்டாரு. அவர் செஞ்சது இப்போ 2 பொண்ணுலையும் நான் கஷ்டப்பட்டு சும்மா கடை வாங்கி கட்டி கொடுத்தேன். அது எதுக்கு 1000 ரூபாய் என்ன ரொம்ப நேரத்துக்கு கல்யாண செலவுக்கு 1/2 பவுன் தாலி கொடுத்ததெல்லாம் வேஸ்டா போச்சு. அதைத்தான திட்டத்தை எடுத்தாரு. விலைவாசி ரொம்ப மோசம். 1000 ரூபாய் வச்சு குடும்பம் எடுத்துட முடியுமா? மாசம் 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? சர்வீஸ் எல்லாம் விவசாய சர்வீஸ், கரண்ட் பில் விலை எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த முன்னாடி ஆட்சி நல்ல தரமா இருக்கு, நல்லபடியா இருக்கு. 1000 ரூபாய் கொடுத்தா லேடிஸ் ஏற்றவே மாட்டாங்களே ஃப்ரீ பஸ்ல. அதுங்க 1000 ரூபாய் கொடுக்காம நீ காசு கொடுத்து ஏறலாம்னு சொல்லாமல அவங்கள கொடுக்காமலே நீ இந்த ஃப்ரீ பஸ் நிப்பாட்டி ஏற்றலாம்ல. ஒரு அம்மானத்தை உழுவ போயிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. நீ கண்ட்ராக்ட் நிப்பாட்டவே இல்லை, விசிலும் அடிக்கல, டிரைவர் பாட்டு மூவ் பண்ணிட்டே போறாங்க. 1.5 மாதத்துக்கு